நமச்சிவாயம். ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, பணம் வரும் யோகம். பொதுவாக நம்முடைய வாராகி டிவியில் தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் ரெண்டும் போட்டுட்ருக்கோம். டிசம்பர் மாத ராசி பலன் தான் போடலாம் அப்படின்னு அடுத்து அதுதான் போடணும். ஆனாலுமே கூட அதை விட ஒரு சிறப்பு, நடுவில் ஒரு யோகம் ஏற்படுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு உச்சமடைந்து எப்போது இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு நல்ல யோகம் அமையுது. சுபஸ்தானங்களில் குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது. குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது. எப்படி? குரு உச்சம் அடைகிறார், செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சொந்த வீட்டில். அந்த செவ்வாயோடு சூரியன் சேர்ந்து கொள்கிறார், சுக்கிரன் சேர்கிறார். அப்போ இந்த செவ்வாய், சூரியன், சுக்கிரன் இவர்களோடு திரிகோணத்தில் குருவும் சனியும் இணைகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய தன யோகம், ஒரு மகாலட்சுமி யோகம். அதெல்லாம் கூட நம்ம அழைச்சிருவோம், எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அழைச்சிருவோம். நம்ம ஆசை வார்த்தையே வேண்டாம். பணம் வரும் யோகம், இல்லை பணம் தரும் கிரக அமைப்பு, இது ரெண்டு ஏதாவது வச்சுப்போம். ஏன்னா குருவை நோக்கித்தான் பணம் வரும். குரு பார்த்தா மட்டும்தான் பணம் வரும். குரு பார்க்காம பணம் வராது. நல்லா தெரிஞ்சுக்கணும். சுக்கிர தசையே நடந்தாலும் சரிதான், தனாதிபதி தசை, குரு இல்லாமல், இந்த குரு இல்லாமல் அந்த குரு இல்லாமல் பணம் வராது. யாராவது ஒருத்தர் வழி காமிக்கணும். இவனுக்கு 10 ரூபா கொடுப்பா, அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு உங்களுக்கு ரெக்கமெண்டடாக நாம் போய் சாமிகிட்ட சொல்லணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய குருநாதர் அவர் பார்க்கணும். அப்படி இல்லைனாக்கா தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய குரு பார்க்கணும். எப்பொழுதுமே குரு பகவான் ஒரு யோகத்தின் அடையாளம், சுபத்துவத்தின் அடையாளம், உச்சம் பெற்ற சுபத்துவத்தின் அடையாளம். 100% இல்லை, 1000 மடங்கு நன்மையின் அடையாளம் குரு. அவ்வளோதான். எதெல்லாம் நல்லதோ அந்த நல்லதுக்கு ஒரு 2000 மடங்கு போடுங்களேன், அதனுடைய அடையாளம் ஒரே ஒரு குரு. அப்போ அந்த குரு பகவான் உச்சம் பெற்று ஒரு வக்ரகதியில் நிவர்த்தி ஆகிறார், அதெல்லாம் நமக்கு வேணாம். உச்சம் பெற்ற குரு, அந்த குருவுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் சுக்கிரன், அந்த குருவுக்கு திரிகோணத்தில் சனி பகவான். அப்போ அந்த சனி குரு பார்த்துக்கிட்டாலே அது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம். சனியும் குருவும் பார்த்துக்கிட்டாலே அது ஒரு கோடீஸ்வர யோகம் தான். இல்லைன்னு சொல்ல முடியும். நம்ம எத்தனையோ ஜாதகத்தில் என்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியும். ரொம்ப அடிப்படையாக ஆரம்பத்தில் ஒரு வாழ்க்கையை ஜீரோலேருந்து ஆரம்பிப்பாங்க. கட்டிக்க துணி இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த குடும்பமாக இருக்கும். இந்த சனி குரு தொடர்பு பின்னாளில் ஒரு 40 வருஷம் கழித்து, 40 வயசுலேருந்து அவரை நல்லா கோடீஸ்வரன் 2-3 வீடு வாங்கி வச்சுருவோம். மெட்ராஸில் இன்றைக்கி ஒரு 2 வீடு இருந்தாலே அவன் கோடீஸ்வரன் தானே, உண்மை தானே? அதை போல் இந்த சனி குரு தொடர்பு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனை கோடீஸ்வரனாக ஆக்கியே தீரும். இதெல்லாம் எழுதப்படாத விதி. நன்மை நடந்தே தீரும். அப்போது குரு சனி தொடர்பு ஒரு யோகம், கோடீஸ்வர யோகம். இன்னொன்று குரு சுக்கிரன், குரு செவ்வாய், மங்கள மகாலட்சுமி யோகம். இதோட கூட இருந்து தலைமை பொறுப்பில் நிர்வாகம் செய்கிறதுக்கு, கொடுக்குற காசை ஒழுங்காக செலவு பண்ணுறதுக்கு சூரியன் சாட்சி. குடும்ப தலைவர் அப்பா தான் இந்த காசை வீண் பண்ணக்கூடாது, சாமி கொடுக்குற ஒழுங்காக செலவு பண்ணணும் சொல்கிறதுக்கு சூரியன். வாருங்கள் அன்பர்களே, இந்த மகாலட்சுமி யோகம், குரு யோகம் யார் யாருக்கு நல்லது நடக்க போகுது, எப்படி பணம் வரும் பார்த்துடலாம். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். கன்னிராசி அன்பர்களுக்கு இதுதான் நல்ல நேரம். இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்னிராசி அன்பர்களே, வருமானம் முடக்கும். சில இடங்களில் நல்லா உழைப்பீங்க, கடுமையாக உழைச்சி அந்த இடத்துல நல்ல பேர் எடுத்துருவீங்க, நேம்லாம் க்ரியேட் ஆகிடும்.
ஆனால் உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இருக்காது. சம்பளம் கொடுக்கும்போது நீங்கள் கேட்குறத விட ஒரு 30% கம்மி பண்ணி கொடுப்பாங்க. சார் நான் நல்லாதான்ப்பா பண்ணேன், அடுத்த வாட்டி சேர்ந்து வாங்கிக்கோங்கண்ணே, பண்ணிக்கலாங்கண்ணே அப்படின்னு உங்களை அழகாக வாழைப்பழம் மாதிரி யூஸ் பண்ணிப்பான், வெள்ளம் மாதிரி உங்களை யூஸ் பண்ணிப்பான். கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் தானே நீங்கள் சண்டை போடுவீங்க. கண்ணே வாங்கிக்கலாங்கண்ணே, அடுத்த வாட்டி தரேன்ப்பா, சேர்த்து வாங்கிக்கோங்கண்ணே. உங்களால் எதுத்தே பேச முடியாது, இவ்வளோதாங்க அப்படின்னு சொன்னால் தானே நீங்கள் சண்டை போட முடியும். அப்போது கன்னி ராசி என்பர்களே, உங்களுடைய உழைப்பு, நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், பொதுவாகவே இந்த கன்னி ராசி என்பர்கள் பாவங்க, இறகிய மனம் கொண்டவர்கள், இரக்க குணம் ஜாஸ்தி, ஹெல்பிங் மைண்டு ஜாஸ்தி. யாருக்கு? கன்னி ராசி என்பவர்கள். பொதுவாக வீராப்பா பேசுவாங்க, இந்த அஸ்தம் அதெல்லாம் வந்து வீராப்பா பேசுவோம், ஆனால் டப்புன்னு ஏமாந்துடும். உத்தரம் அதே போல் தான், ஸ்ட்ரிக்டாக நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு என்னும், ஆனால் முதல்ல ஏமாறுறதே கன்னியாக தான், சரி உத்தரமாக தான் இருக்கும். சித்திரம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். அப்போ கன்னி ராசி என்பர்களே, நீங்கள் பார்க்குறதுக்கு கடுமையான ஆளாக இருப்பீங்க, ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு குழந்தை குணம். உடனே உங்கள் வீட்டம்மாலாம் திட்டுவாங்க, ஆமாம் இவருக்கு குழந்தை குணமா சாமி பார் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கன்னி ராசி என்பர்களே, நீங்கள் சிறு தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும், சின்ன சின்ன பிஸ்னஸ், ஒரு கிராமத்தில் சின்ன கடை வச்சு நடத்துகிறீங்க, இல்லை ஒரு மளிகை கடை வச்சு நடத்துகிறீங்க, இல்லை ஒரு சிட்டியில் ஒரு டவுனில் ஒரு பெரிய ஒரு டைலர் ஷாப்போ இல்லை அந்த மாதிரி ஒரு கடைகள் வச்சு நடத்துகிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, தொழில் செய்கிறீங்க, ஏதோ ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க. அப்புறம் பெரிய நான் சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, பில்டர்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, மல்டி பிஸ்னஸ்ஸு, கம்பெனிஸு, ஃபேக்ட்ரிஸு, ஸ்கூல் சென்டர்ஸு, இது போல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். மெயினாக பில்டர்ஸ் பண்ணக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு செய்யக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள், கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள், கனிம வளங்கள், குவாரிகள், க்ரஷர்ஸு, இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசு கொடுக்கல் வாங்கல், மறைமுகமாக கொஞ்சம் அவாலா மாதிரி கொஞ்சம் இன்டைரக்டாலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இரண்டாம் மறைமுகமான தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்படி சொல்லலாம். அதை கௌரவமாக மறைமுகமாக சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, மறைமுகமான தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, இல்லை மறைமுகமான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ இது மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அது வந்து சேரும். இந்த பணயோகம் தனயோகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சார் உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் இல்லைங்க, முதல்ல வருமானம் அதிகரிக்கும். வருமானம் நின்று போச்சுங்க, நீங்கள் எதை கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு எனக்கு வருமானம் நின்று போச்சுங்க, அப்போது நின்று போன வருமானம் மீண்டும் வர ஆரம்பிக்கும், திரும்பவும் ஆக்டிவேட் ஆகும். அப்போது இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து தடைப்பட்ட வருமானங்கள், தடைகள் உடைத்து மீண்டும் வருமானம் வர ஆரம்பிக்கும். அது மூலமாக நம்ம கன்னிராசி என்பவர்களுக்கு அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், ரொட்டேஷன் இதெல்லாம் கிளியர் ஆக போகுது. கன்னிராசிக்கு இது நடக்குமா? ஏன் நடக்காது? ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், 11வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, 3, 7, 11 60% வெற்றி பெறும். ஆமாம், 3, 7, 11 லாபம். சார் 7 அதிக லாபம். அந்த 7ஆம் இடத்துல கிடைக்கக்கூடிய அதிகப்படியான லாபம் உண்மையாக கிடைக்குமான்னு தீர்மானிக்கிறது 11ஆம் இடம். 3ங்கிறது முயற்சி. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அபரிமிதமான முறையில் மல்டி லெவலில் அது க்ரோத் ஆகி
சிறப்பான முறையில் பணயோகத்தை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய இந்த 5 கிரக சேர்க்கை. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் 80%, 85%, 90% எல்லாம் நம்ம சொன்னோம். ஆனால் இந்த 3, 7, 11ங்கிற பாவங்கள் ட்ரையாங்கலாக வரும்போது நிச்சயமாக அது ஒரு 60% வெற்றி போகிறோம். 60% வருமானம் வந்தாலே போகிறோம். அதுவே உங்கள் தேவைக்கெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். எத்தனையோ தொழில் நண்பர்கள், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழிலதிபர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில் சார்ந்தவங்க, தொலைக்காட்சி வச்சு நடத்தக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், இவங்க எல்லாருமே கூட கன்னிராசியில் இருப்பது உண்மை. அப்போது கன்னிராசி என்பர்களே, இந்த பணயோக தனயோக வாய்ப்பு 60% உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இது நடக்கணும், எனக்கு இது வரணும், நான் என்ன சாமி பண்ணணும்? நிச்சயமாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை உண்டு, அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அறிந்து செய்வீர்களேயானால் கட்டாயம் நல்லது நடக்கும். கன்னி ராசி அன்பர்களே.